வணக்கங்க. ரிதன்யாவோட அப்பா பேசுகிறேங்க. நான் அவினாசிலேருந்து வந்திருக்கேன். இப்போ போன 28/6/2025 என்னுடைய பெண் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டான். அது விஷயமா நாங்கள் சேவூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான உட்பிரிவுகள் எல்லாம் போடாமல் விட்டாங்க. செக்ஷன் எல்லாம் எதுவும் போடாமல் விட்டாங்க. எஃப்ஐஆர் ஒரு மேலோட்டமாக போட்டிருக்காங்க. ரெண்டாவது வரதட்சணை கொடுமைங்கிறது ஆட் பண்ணல. பெண்கள் வன்கொடுமை சட்டம் ஆட் பண்ணல. அவர் பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி எந்த செக்ஷனும் போடல. இது விஷயமாக டிஎஸ்பிகிட்டையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். அடுத்தது எஸ்பி ஐஜி 3 பேர்த்திட்டையுமே போன 11ஆம் தேதி நாங்கள் தகவல் சொல்லியிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா வழக்கு ரொம்ப தோய்வாக போயிட்டுருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கி டிஜிபி சாரை நேரில் சந்தித்து என்னுடைய குறைகள் எல்லாம் சொன்னேன். அவரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே இந்த வரதட்சணை கொடுமையால் ஏற்பட்ட என் பெண்ணுக்கு ஏற்பட்ட மரணம் இதுவே கடைசி மரணமாக இருக்கணும். இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் இனி இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுங்கிறக்காக சேர்ந்து தான் நான் போராடுறேன். 15-20 நாளாக நான் எதுவும் பேசாமல் எந்த தொலைக்காட்சியிலேயோ யூடியூப்லேயோ பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சட்டத்திட்டத்தை மதித்து அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எனக்கு எடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் இது வரைக்கும் எதுவுமே பேசலை. நிறைய சோசியல் மீடியாக்கள் கூட பெண்களை பற்றி தவறாக, என்னுடைய பெண்ணை பற்றி தவறாக சித்தரித்து போடுறாங்க. அதாவது பெண்ணை இழந்துட்டு இருக்கிற வருத்தமே எனக்கு மிக கொடுமையானது. பெண் இறந்துட்டா, ஆனால் நான் இருந்துட்டு இறந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறேன். இருந்தும் அதாவது இறந்த சூழ்நிலையில் தான் நான் என்னுடைய உணர்வுகள் இருக்குது. என் பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமை இனி எந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் போராடிட்டுருக்கேன். என்னுடைய போராட்டம் கடைசி வரைக்கும் தொடரும். என் பெண்ணுக்கு நீதி கிடைக்க வரைக்கும் தொடரும்.